கோவையில் உள்ள ஈசா மையம் ஒரு மையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆசிரமம் அதில் யோகா பயிற்சி சொல்லி கொடுப்பதாக சொல்லி பெரிய இடத்து பெண் பிள்ளைகள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு அவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு மொட்டையடித்து இல்லாத சித்திரவதைகள் வேலைகள் பூரா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான இடம், அரசுக்கு சொந்தமான இடம், இவையெல்லாம் ஆக்கிரமிப்பட்டு அந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈசா மையத்தில் எதுக்கு எரிமேடை அப்படிங்கிறது தெரியல. தகன மேடை, அங்கே யோகா கற்றுக் கொடுக்குற இடம், அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தகன மேடை எதுக்கு அமைச்சிருக்காங்க என்பது தெரியவில்லை. அதே போல் அங்கே பல்வேறு பெண்கள் சீரழிக்கப்பட்டதாக தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஓராண்டிற்கு முன்பு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனார். அவரது கணவர் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தார். பிறகு என்ன காரணத்தினால வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே மையத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் பெண்களை சீரழித்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார், ஜாமீனில் வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக வசதி வாய்ப்புள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் தொடர்ந்து அங்கே சீரழிக்கப்பட்டு வருகிறார்கள். வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் அந்த மையத்தில் தங்கியிருக்கிறார்கள். ஆகவே இது உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றிருக்கிறது. வழக்கு சென்று அவர் மீது பதியப்பட்டிருக்கிற ஏற்கனவே உள்ள வழக்குகளை எல்லாம் விசாரிக்க வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருக்கிறது. கொடுக்கப்பட்ட புகார் மட்டுமில்லை, ஏகப்பட்ட கடுமையான புகார்கள்லாம் இருக்கிறது. அங்கு நாட்டினுடைய பிரதமர் வருகிறார், குடியரசுத் தலைவர் வருகிறார், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள், உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்கே இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும் நிகழ்ச்சியிலே இரவு முழுவதும் கலந்து கொள்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் ஒரு தனி ராஜ்யம், தனிக்காட்டு ராஜாவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சீரழிவை பற்றி அரசோ அதிகாரிகளோ கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஆகவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அந்த மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியும், குறிப்பாக அந்த ஈசா மையத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜக்கி வாசுதேவ் அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும், வருகிற 23ஆம் தேதி நவம்பர் 23ஆம் தேதி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ளுகிற ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது. பெண்களும் பெற்றோர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவிக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பெருமளவுக்கு பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த பேராசிரியர், பணி ஓய்வு பெற்றவர் காமராஜர், அவருடைய மகள் 2 மகள் கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலமாக அந்த ஈசா மையத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, மிகுந்த கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார். அம்மா பார்த்துட்டு போன்னு அப்பா ஃபோனில் அழைக்கிறாரு, நான் வரமாட்டோம், மையத்தில் தான் இருப்போம், நீ வேணால் என்னை பார்த்துட்டு போ என்று தொலைபேசியில் பதிலளிக்கக்கூடிய தாயை கூட மறக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. ஒரு காமராஜ் மட்டுமல்ல, ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, பெரிய அளவுக்கு பலரும் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஆதரிக்கிறோம்.